வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணும் எழுத்தும் பாடக்குறிப்பு எப்படி எழுதணும். இப்போ வந்து 4ஆம் 5ஆப்புக்கு வந்து எண்ணும் எழுத்து வந்திருக்கு. இவங்க பாடக்குறிப்பில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மில் என்ன பண்ணணும்னு பாருங்கள். வகுப்பு 4 5 மாதத்தில் நீங்கள் எந்த மாதம் எழுதுறீங்க. இப்போ ஜூன்னா ஜூன், வாரம் வந்து எத்தனாவது வாரம், முதல் வாரமாக 1ஆ 2ஆ அப்படிங்கிறத எழுதணும். பாடம் வந்து எத்தனாவது பாடம், 1ஆம் பாடம் 1. அழகு எண் வந்து உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒன்று தான் வரும். தலைப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டீச்சர்ஸ் கைடில் நமக்கு நினைவுகள் மலரட்டும் அப்படிங்கிறது பாடம் 1. இப்போ இதில் நீங்கள் என்ன எழுதணும்னா, இதில் 1ன்னு போட்டு தலைப்பில் நினைவுகள் மலரட்டும் அப்படிங்கிறத எழுதிடணும். சரியா? இப்போ கற்றல் விளைவுன்னு வருது. கற்றல் விளைவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே அந்த இடத்துல என்ன செய்யணும், எழுதணும். இது வந்து கற்றல் விளைவுகள். அடுத்து துணைக்கருவிகள் கொடுத்துருக்கு. துணைக்கருவி வந்து உங்களுக்கு இந்த பக்கத்தில் இல்லை, அடுத்த பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல உள்ள துணைக்கருவியை நீங்கள் என்ன செய்யணும், எழுதிடணும். இதுதான் துணைக்கருவிகள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கற்றல் விளைவு எழுதியாச்சு, துணைக்கருவிகள் எழுதியாச்சு. ஆசிரியர் கையேடு நாள், இந்த நாள் வந்து இது நாள் 1 அப்படிங்கிறத இதில் எழுதிடுங்க. பக்க எண் வந்து போடுங்க. 1ஆம் பக்கம் இருக்குது, 2ஆம் பக்கத்துலேயும் இதுவரை இருக்குது நாள் 1. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், பக்கம் 1 2, இதில் பக்கம் 1 2 அப்படின்னு எழுதுங்க. அதான் 1லேருந்து 2 வரைக்கும் இந்த இதில் எழுதிருங்க. வகுப்பு 4 இதில் என்ன போட்டிருக்கு, மாணவர் பயிற்சி நூல் செயல்பாடு எண் கேட்டிருக்கு. வகுப்பு 4 வகுப்பு 5ன்னு போட்டிருக்கு. பாருங்கள் என்ன எழுதணும்னு பாருங்கள். இதில் வகுப்பு 4 பயிற்சி 1ல் 1, 1ல் 2, 1ல் 3, 1ல் 4, 1ல் 5, அது 5 பயிற்சியும் நீங்கள் எங்கே எழுதணும், வகுப்பு 4ல் எழுதணும். 5ஆப்புக்கு அதே மாதிரி பயிற்சி 1 1, பயிற்சி 1 2, பயிற்சி 1 3, 1 4, 1 5, இதுலேயும் 5 இந்த பயிற்சி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அடுத்த 4 2, அதே மாதிரி பக்க எண் பயிற்சி, இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் நினச்சினா இதில் எழுதணும். இந்த பயிற்சி 1 1 எங்கே வரும் அப்படின்னா, மாணவருடைய பயிற்சி புக்கில் வரும். அவங்களுக்கு ஒரு பயிற்சி புக் இருக்கும், அந்த இதில் உள்ள செயல்பாடை நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு செய்து காட்டணும். இதுதான் நம்மளுடைய நோட் சொல்யூஷன் எழுதுகிற முறை. இப்போ வந்து இதோட நம்ம பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், மதிப்பீட்டு செயல்பாடு வாங்க பேசலாம் கற்றதும் பெற்றதும், இதை மட்டும் எழுதுங்க. அடுத்தது குறைதீர் கற்பித்தல் அப்படின்னா FAB டெஸ்ட், அது மட்டும் எழுதிருங்க. சரியா? அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு நோட் சொல்யூஷனுடைய ஸ்டெப்பு. இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃபார்மில் நீங்கள் எழுதி வச்சாலும் சரி, இல்லை நோட்டில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது ஃபுல்லாமே கோடு போடாமல் எழுதிடலாம். இது மட்டும் நம்ம நினச்சிடணும், இப்படி ஒரு 4 கோடை போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இது எழுதிடலாம். இது 4ஆப்பு மட்டும் உள்ளவங்க இதை மட்டும் எழுதினா போதும், இது தேவையில்லை. 4 5 சேர்த்து பார்க்கவங்க 2ஐயும் சேர்த்து நினச்சிடலாம், எழுதிடலாம். தேங்க்யூ.